ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு சிறிய பகுதி எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை கொண்டு வா, உன்னை அனுப்புவேன். அவனுடைய குமாரரில் ஒருவனை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய வேலையை இந்த உலகத்தில் செய்வதற்கு தேவன் மனிதர்களை இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். Still he is searching. ஆமென். இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு அவருடைய வேலையை, அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு. ஆமென். யார் அவருடைய வேலைக்கு தேவை சொல்லுங்களேன்? யார் அவருடைய வேலைக்கு தேவை? யார் தேவை? நாம் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும், ஈச் அண்ட் எவ்ரிபடி தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை செய்வதற்கு தேவை. ஆமென். ஒரு சபை எடுத்துக்கிறோம். ப்ரீச் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய பார்ட்டு. ஆமென். உபதேசிக்கிறது என்னுடைய பார்ட்டு. இங்கே பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், மியூசிக் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். உங்களுக்கு தெரியுமா? சபையுடைய வேலைக்காக நான் சில பேர்த்தை வேறுபடுக்கிறேன். தச்சு வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க செய்வாங்க, உளியினால் செய்ய வேண்டிய வேலை இவன் செய்வான். அதாவது குவாலிஃபையான செலக்டட் பர்சன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சாலமோனுக்கு கொடுக்குறாரு. இது டே 1 நடக்கிற காரியம். அப்போ தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் எல்லாம் ஸ்தானாதிபதிகள். ஹல்லேலூயா. ஆமென். தமிழக அரசுன்னு சொல்லும்போது ஸ்டாலின் மட்டும் அல்ல தமிழக அரசு. அந்த அரசுடைய தலைவர் மாறிக்கொண்டே இருக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்டாக இருக்கலாம். ஐம் லீடர். நான் உங்களுக்கு லீடராக இருக்கிறேன். நான் உங்களை வழி நடத்தி கொண்டு போகிறேன். நாளைக்கு இந்த லீடர் மாதிரி இன்னொரு லீடர் வரலாம். ஆனால் இந்த வேலை செய்யக்கூடிய அந்த பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி, IAS, IPS, அதில் முகங்கள் மாறலாம், ஆட்கள் மாறலாம், ஆனால் அதுக்குரிய பதவிகள் எப்போதும் அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த ஃபுல் ஃபிட் இப்படியே தான் இருக்கும். பாடல்காரர்கள் பாட வேண்டிய இடம் அப்படியே தான் இருக்கும். அதில் ஆட்களை மாற்றலாம். ஆனால் அந்த பதவிகளும் அந்த ஸ்தானங்களும் ஒரு நாளும் மாறுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்குங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவருக்கு வேலையாட்கள் தேவை. அந்த வேலையாட்களை அவர் ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணுவார். ஆமென். ஒருவேளை சர்ச்சு ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய பேர் பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ ஜாஸ்வா லீட் பண்ணுறா, இது ஜாஸ்வாவுடைய காலம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 2 வருஷம் கழிச்சு அவன் அமெரிக்காவுக்கு வேலை போய் என்ன ஆகும்? இந்த ஸ்தானத்துக்கு வேற ஒருத்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவாரான். எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இங்கே இருக்கிற ஆலையை டெவலப் பண்ணலாம். எனிதிங் வில் ஹேப்பன். ஆனால் அந்த ஒவ்வொரு ஆளையும் அந்த வேலை கேட்டது போல தயார் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். தயார் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படணும், கிறிஸ்துவுக்குள் களி கூறணும். என்னையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, அதுக்காக நன்றி செலுத்தணும். ஆமென். என்னை ஒரு பார்ட்டாக இதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் கோப்பை கொடுத்துருக்கிறாரு. கடந்த நாளில் ராஜரத்னம் பாஸ்டர் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், நாங்கள் நகையெல்லாம் கழட்டும் போது சிஸ்டருடைய தாலியை கழட்டி அதை வச்சுருந்தோம். ராஜரத்னம் பாஸ்டர் அந்த வாரம் வந்தார். அப்போ அவர் சொன்னார், இந்த வாரம் நான் இது சர்ச்சுக்கு, அவருடைய வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் என்ன பண்ண போகிறேன்? ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நாங்கள் கொடுத்தோம், பாஸ்டர் இந்த கோல்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ எத்தனையோ வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து அவர் அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணும்போது சொன்னார், நகையை கழட்டி அந்த தாலியை சிஸ்டர் அன்றைக்கி கொடுத்தாங்க, அதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன்? ஃபவுண்டேஷன். அந்த சபை எத்தனை காலம் இருந்தாலும் அதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. It's the greatest thing.
ஆண்டவருடைய வேலைக்கு ஆண்டவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ ஆண்டு சபைக்கு காசு வேணும், என்ன பண்ணியிருக்காரு? இப்போ ராஜேஷ் பதர், ஹெலன் சிஸ்டர் அவங்க கடை வச்சுருக்கிறாங்க, சாம்பியல் பதர் கடை வச்சுருக்கிறாரு. ஆண்டவர்களை எழுப்பி இருக்கிறாரு, ஆண்டவர்களை தயார்படுத்திட்டு இருக்கிறாரு. ஒருவேளை வேலைக்கு போகிறதை காட்டில் பிஸ்னஸ் நல்லா காசு வந்துச்சுன்னா அதில் ஒரு பங்கு வரும்போது அது சபையோட வளர்ச்சிக்கு தான் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ஆமென். நீங்கள் எல்லோரும் வேலை செய்கிறீங்க, உங்கள் பணத்தை உங்கள் வேர்வையை சிந்தி அதில் ஒரு 10 பங்கு கொடுக்கும்போது அந்த 10ல் ஒரு பங்கு சபைக்கு வருது. ஆமென். அதில் 10ல் ஒரு பங்கு நாங்கள் வெளியில் கொடுக்குறோம். ஷில் பி பிளஸ்ஸிங். ஆண்டவருக்கு பெரிய நோக்கம் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதனால் இங்கே ஊழியம் பண்ணுறவங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் சொல்லணும், இங்கே இருக்கிற எல்லாருமே சுவிசேஷகர் தான். இயேசு தான் தெய்வம்னு சொல்லி சொல்கிறவங்க எல்லாருமே சுவிசேஷகர் தான். இயேசு தெய்வம், இயேசு அற்புதம் செய்கிறாரு யாரெல்லாம் நாவில இன்னொருத்தருக்கு சொல்கிறாங்களோ நீங்கள் எல்லாரும் சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட். ஆமென். எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்தில் எந்திரிச்சு 2 வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக சொல்லணும். உங்கள் வாழ்க்கையை பற்றி டெஸ்ட் பண்ணி சொல்லணும். என் பேர் இது, நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, ஆண்டவரில் தொட்டாரு, நான் மாற்றம் இருக்கிறேன். இவர் இவாஞ்சலிஸ்ட். அந்த வார்த்தையை கேட்டு யாராச்சும் ஒருத்தர் மனம் திரும்புவாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்கும். சேஞ்சஸ் வில் பி ஹேப்பன். டெய்லி எங்களுக்கு 100 பேர் கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் இப்போ கூப்பிட்டுருக்காங்க, பாஸ்டர் உடனே வாங்க சென்னைக்கு, எப்போ வேணால், நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒரு 4 கோடி கடன் ஆயிடுச்சு. எவ்வளோ? ஏன் யோசித்து பாருங்க, அவங்க ஃபினான்சரை போய் பார்க்கலாமே. அவங்க கரெக்டான ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கடன் வர்றதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க பாஸ்டர். நாங்கள் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துட்டோம், கடைசியில் உங்கள் பேரை யாரோ ஒருத்தர் மைசூர்லேருந்து சொன்னாங்க, கொஞ்சம் வாங்க பாஸ்டர், வீர் இன் ட்ரபிள், நடபடமாக இருக்கிறோம், எப்போ செத்து போவோன்னு சொல்ல முடியாது, சூசைட் பண்ணால் நரகத்துக்கு போயிடுவோன்னு பண்ணாமல் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. சேஞ்ச் வில் ஹேப்பன். ஆமென். கடன் ஒரு பெரிய விஷயம் அல்ல, கடன் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நமக்கு முன்னாடி வாழ்கிற சதீஷ் பதர் எனக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். சதீஷ் பதர் நான் அவரை சந்திக்கும் போது 55 லட்சம் கடங்காரன். என்னது? நான் ஒரு பைபிள் கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டார். அந்த 55 லட்சம் கடங்காரனை கொண்டு வந்து நம்ம சர்ச்சுக்கு மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு பாதி பைசா கொடுக்குறாருன்னு சொன்னால் அது ஒரு ஆச்சரியம் தானே. ஒரு காலத்தில் அவருக்கு என்ன இல்லை, பைசா இல்லை. 4 சட்டை தான் வச்சுருப்பார், 4 சட்டை. இப்போ யோசித்து பாருங்களேன், தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விட்டு கொடுத்தா போதும், நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிச்சா போதும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு என்ன தேடுறாரு? ஆட்களை தேடுறார். ஆனால் எப்படிப்பட்ட ஆட்களை அவர் தேடுகிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுதினமும் பரிசோதிக்கணும். இங்கே சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, நான் சவுலை புறக்கணிச்சிட்டேன், அது வேறொரு ஸ்டோரி. இப்போ நீ புதுசாக ஒரு வீட்டுக்கு போ, அங்கே ஒருத்தனை இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவனை ஏற்படுத்துறதுக்கு நான் ஒருத்தரை முயற்சி பண்ணியிருக்கிறேன், நீ போன்னு மட்டும் சொல்கிறாரு. அங்கே ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. இப்போ இவர் போய் செலக்ட் பண்ணணும், யாருன்னு சொல்லலை, யாருன்னு அடையாளத்தை சொல்லலை, ஹைட்டு வெயிட்டை சொல்லலை. அங்கே போகும்போது என்ன காரியம் நடக்குது வாசிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது ஊரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்றான். ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்த பொழுது அவன் இவர் செலக்ட் பண்ணிட்டாரு. யாரு? சாமுவேல் என்ன பண்ணிட்டாரு? செலக்ட் பண்ணிட்டாரு. என்னன்னு செலக்ட் பண்ணிட்டாரு? ஓ, இவன் தான் ராஜாவா? ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது யார் கெப்பாசிட்டியாக இருக்கிறார்? அழகுள்ளவனாக இருக்கிறான். சில பேர் பார்த்தீங்களா, ராஜ தோரல் இருப்பான், பக்கத்தில் போய் பார்த்தா அவன்ட்டு 5 பைசா இருக்குது. ஆள் கம்பீரமாக இருப்பான். என்னது? ஆள் கம்பீரமாக இருப்பான், பயங்கர வெளியில் நட உட பாவனையெல்லாம் பயங்கரமாக இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது.
சாமுவேல் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஓ இவன் தான் ரெடி, எதை வச்சிருக்காரு? எண்ணெய் வச்சிருக்காரு. யார் தலையில் ஊற்றுனா அவன் ராஜாவாயிருவான். உடனே என்ன சொல்றாரு ஆண்டவர்? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் எதை பார்க்கிறார்? ஹல்லேலூயா. சபையில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லவங்க. ஆண்டவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறார். இப்படி எடுத்துக்கலாம். உங்கள் குடும்பத்தில் அட்லீஸ்ட் குவாலிஃபிகேஷன் 1, உங்கள் குடும்பத்தில் மற்ற எல்லாரையும் காட்டிலும் உன்னை அழைச்சிருக்கிறாரே. ஆமென். ஜாஸ்வா இன்னைக்கு பாட்டு பாடுறான் இல்லையா? அவங்க பெரியம்மாவுக்கு 2 பசங்க, ஜாஸ்வாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். 4 பேர். 4 பேர்த்தில் ஆண்டவர் ஜாஸ்வாவை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆமென். டென்னி பதர் இருக்காரு. நிறைய அவங்க குடும்பத்தில் நிறைய ஆம்பளைங்க செத்து போயிட்டாங்க. நிறைய பேருடைய லைஃப் ட்ராஜடி. டென்னி என்ன பண்ணியிருக்காரு? அவங்க மத்தியில் இருந்து வேறு பிரித்து இழுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? செலக்ட் பண்ணியிருக்காரு. ரமேஷ் இருக்கிறான். ரமேஷுடைய தம்பி ஞானசன் எடுத்தான். அவன் திருப்பி பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டான். அந்த குடும்பத்தில் ரமேஷ் என்ன பண்ணியிருக்கிற? ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். இப்படி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹி இஸ் சூசன் யூ. ஆமென். ஹல்லேலூயா. இது ஸ்டேஜ் 1. என்னது? ஸ்டேஜ் 1. ஏன் ஆண்டவர் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார் தெரியுமா? முதல்ல ஒருத்தனுடைய இருதயத்தை இவர் செக் பண்ணலை. அப்படி எடுத்துக்கலாம். முதல்ல ஒருத்தனுடைய இருதயத்தை நம்பிட்டார் சவுல். அவனை எப்படி நம்ம செலக்ட் பண்ணாரு? ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, சாமுவேல் தான் பாஸ்டர். என்னது? சாமுவேல் தான் பாஸ்டர். ஏதாச்சும் பிரச்சனைனா பாஸ்டர் தான் நியாயம் தீர்க்கணும். இது தப்பு, இது பண்ணாத. இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? முடியாது, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேணும். ராஜா சொல்கிறது தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கேட்போம். அப்போ ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, டே ராஜாவை கேட்காத, ராஜாவை உன்னை கொண்டு போய் வீட்டு வேலைக்கு வச்சிருவான். உன்னைய எழுதி வச்சிருக்குது, வாசிங்க முன்னாடி. வீட்டு வேலைக்கு உன் வீட்டு பிள்ளைகளை என்ன பண்ணிடுவான்? அவன் கூப்பிட்டு போய் வச்சுக்குவான். சர்வாதிகாரமாக மாறிடும். இல்லை எங்களுக்கு இஸ்ரவேலில் ராஜா தான் வேணும்னு கேட்குறான். அப்போ சாமுவேல் ரொம்ப துக்கப்படுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்க ராஜாவை கேட்குறாங்களேன்னு. இல்லை நீ செலக்ட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப சாமுவேல் துக்கப்படாமல் சொல்கிறாரு, டேய் அவங்க உன்னை தள்ளலப்பா, என்ன தான் தள்ளிட்டாங்க. பாஸ்டர் தள்ளுறது, ராஜாவை தெய்வத்தை தள்ளுறதும் ஒன்று தான். ஏன்னா தெய்வத்துடைய வாயா நீ இருக்கிற. உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறான், ராஜாவை எதிர்பார்க்குறான். இப்போ ராஜா வேணும். சாமுவேலுக்கு யாரை போய் கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு ஒருத்தர் வருவான், கழுதையை தேடி ஒருத்தர் வருவான், அவன் தான் இஸ்ரவேலுடைய ஃபர்ஸ்ட் கிங். என்னது? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இந்தியாவின் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் ஆகி விடுதலை கிடச்சி ஒரு முதல் பிரைம் மினிஸ்டர். அப்போ ராஜ்யபாரம் மாறுது. ஒரு தீர்க்கதரிசியே நாட்டை ஆண்டான். தீர்க்கதரிசியை தள்ளிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? ராஜாவை செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே கழுதை காணாமல் போச்சு. இதுதான் ஆண்டவருடைய வேலை. கழுதை என்ன பண்ணிட்டாரு? காணாமல் பண்ணிட்டார். கழுதை தேடி சவுலு வேலைக்காரன் கிளம்பி வர்றாங்க. ரொம்ப தூரம் வந்தோடனே கண்டுபிடிக்க முடியல. அப்பா அவன் ஒருத்தர் சொல்கிறான், ஆண்டவனே, வேலைக்காரன் சொல்கிறான், ஆண்டவனே இந்த ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் கரெக்டாக வெளிப்படுத்திடுவார், கழுது எங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். இப்போ வேலைக்காரன் அவன் கேட்குறான், காசு இருக்குதா? பாருங்க, அந்த காலம் எத்தனை காலம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்குறதுக்கு காசு இருக்குதா? அவர் கேட்குறாரோ இல்லையோ, வெகுமதி அவருக்கு கொடுக்கணுமே. இல்லை, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு அவன் சொல்லி 2 பேர் போகிறாங்க. சாமுவேல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவன் வாசல் அண்டைக்கு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்த ஆள் வந்தாச்சு, வெளியே நிற்கிறான். அதை நீங்கள் படிக்கும்போது உண்மையாலுமே தாவீது அழைக்கிறது போல் சவுல் அழைக்கலை. சவுலை
சாமுவேல் சொல்கிறாரு, நீ வெயிட் பண்ணு, ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணு. அடுத்த நாள் ஆட்டை அடித்து ஆட்டினுடைய முன்னன் ஆட்டினுடைய தடை இது இருக்கு இல்லையா, கால் தொடையை எடுத்து கட் பண்ணி அதை ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி ராஜாவாக போகிற சவுலுக்கு அதை கொடுக்கணும். அவனுக்கு ஒரு பெரிய இலை போட்டு அப்படி வச்சுக்கோங்க, அவனை ஸ்தானத்தில் உட்கார வச்சு கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அவன் தலையில் எண்ணெய் பூசி அவனை அபிஷேகம் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ப்ரொசீஜர் எப்படி ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளோ இல்லையா, எத்தனை பூக்கூத்துகள் வந்திருக்கும், எத்தனை மாலை, ஃபஸ்ட்டு கிங் இஸ்ரவேலில். அப்போ ஆண்டவர் சவுலை செக் பண்ணலை, அப்படி எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா அப்படி சொல்லப்படலை வேதத்தில். ஏன்னா ஆண்டவர் பண்ணால் எந்த குறைவும் என்ன பண்ண மாட்டார், வைக்க மாட்டார். ஃபஸ்ட் கிங் நல்லவன், எவ்வளோ ஹைட் இருப்பானா, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருப்பானா. யார்? சவுல் 10 அடி இருப்பான். யுத்த வீரன், எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சு. உலக பிரகாரமான குவாலிஃபிகேஷன், சரீர பிரகாரமான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. நல்லா கேட்டுக்குங்க, எல்லா குவாலிஃபிகேஷனும் ஒன்று இருந்துச்சு. ஆனால் ஆண்டவன் இருதயத்தில் என்ன பண்ணல, பார்க்கல. அவனை கூப்பிட்டு ப்ரொசீஜர் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை ராஜாவாக்குனார். அப்போ அவன் சொல்கிறான், நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், நான் வந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன், எங்கள் ஜாதி பெரிய ஜாதி இல்லைன்னு எல்லாம் சொல்கிறான் சாமுவேல்கிட்ட. இல்லை நீ ராஜான்னு சொல்லி அமுச்சு வச்சதுக்கப்புறம், ராஜாவானதுக்கப்புறம் என்னது, ராஜாவாகிறதுக்கப்புறம் இவர் எப்படி ஆகிட்டாருன்னா, இவர் தான் எல்லாம் ஆகிட்டார். அதுதான் அங்கே பிரச்சனை. இவர் தான் எல்லாம். இவனுக்கு ஒரு கண்டிஷன், என்னதான் நீ ராஜாவாக இருந்தாலும் தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் தான் இவன் என்ன பண்ணணும், செய்யணும். பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணதுக்கப்புறம் தான் இவன் காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். இவன் 3 மிஸ்டேக் பண்ணிட்டான். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சாமுவேல் நீ யுத்தத்துக்கு போகிற, யுத்தத்தை முடித்து வரும்போது அங்கே இருக்கிற எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாது. இவன் என்ன பண்ணிட்டான், ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் கட்டி வச்சுருக்கான் பின்னாடி. இங்கே அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கார். சாமுவேல் போகிறாரு, என்ன சவுல் என்னாச்சு, நாங்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டோம். பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? இவன் சொல்லலாம், அது முடியும், ஜனங்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். என்னது, உன்னை வச்சது வேலை என்ன சொல்லுங்களேன். டூர் போயிட்டு எல்லாம் திருடிட்டு வந்துட்டீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லணும், ஆண்டவரே டூர் கூப்பிட்டு போனால் எல்லாம் திருடிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லணும். பார்க்க வேண்டிய நான் கேட்டிருக்கணும்ல, இது என்னது புதுசாக மூட்டை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் கேட்கணும்ல. யோசித்து பாருங்கள், துக்கம். ஓகே, சாமுவேல் போயிட்டார். இன்னொரு டைம் அடுத்து யுத்தத்துக்கு போகணும். யார் வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்பணும், சாமுவேல் வருவதற்கு டிலே ஆகுது. டிலே ஆனவுடனே இவன் துணிந்து என்ன பண்ணிட்டாரு, புரோகித வேலை யார் என்ன பண்ணிட்டாரு, இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். நமக்கு குறிப்பிக்கப்பட்ட வேலை என்ன, அதுதான் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் செய்யணும். அது மீறி செய்யக்கூடாது. சவுல் சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி பலி செலுத்திட்டான். இவன் பலி செலுத்தக்கூடாது. சாமுவேல் சொன்னான், ஓகே வெரி குட், கர்த்தர் உன்னை புறக்கணித்து வேறொருவனை ஆண்டவர் இந்த ஸ்தானத்துக்கு செலக்ட் பண்ணிட்டாருன்னு போயிட்டார். தீர்க்க தரிசனமா அவரே அறியாமல் சொல்கிற வார்த்தை. தீர்க்க தரிசனம் என்ன, யோசிச்சுலாம் சொல்கிறதில்ல, அந்த இடத்துல ஸ்பான்டனியஸ்லாம் ஆண்டவர் சொல்கிற இது நடக்கும், இது சம்பவிக்கும். இப்போ சாமுவேல் கோபத்தில் என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய ராஜ்யபாரம் முடிஞ்சு போச்சு, வேறொருத்தர் என்ன பண்ணிட்டார், அவரு செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ணது யாருக்கும் தெரியாது, சாமுவேலுக்கு தெரியாது. இப்படி சொல்லிட்டு வந்து சாமுவேல் துக்கப்பட்டு அழுதுட்டு இருக்காரு, இப்படி பண்ணிட்டானே. அப்போ ஆண்டவர் தானே சொல்லிட்டாரு இவன் வேண்டான்னு. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, 1வது வசனம் வாசிங்க. சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. ஆமென். ஹலோ, அவ்வளோதான் ஆண்டவர். நம்மளாம் யாரு, பாசிங் க்ளவுட்ஸ் தெரியுமா? பாசிங் க்ளவுட்ஸ்க்கு அர்த்தம் தெரியுமா? கலைஞ்சு போகிற மேகங்கள். கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் மேகம் காணாமல் போயிடும். அந்த மாதிரி
ஆண்டவர் உங்களை பார்க்குற வரைக்கும் பார்ப்பார், உங்களை சரிப்படுத்துகிற வரைக்கும் சரிப்படுத்துவார். ஒருவேளை இருதயத்தை பார்க்கல, உங்களை சர்ச்சைக்கு வரைக்கும் போது ஆண்டவர் அழைக்கும் போது இருதயத்தை பார்க்கல, அந்த இருதயத்தை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். பாஸ்டர் மூலியமா, வசனத்தின் மூலியமா, சின்ன பையனை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். நான் இப்படி பண்ணாதீங்க, நான் தப்புன்னு சொல்லுவான், பயன்படுத்துவார் ஆண்டவர். ஆமே, ஹல்லேலூயா. உங்களை தயார்படுத்துவார், உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துவார். சவுலுக்கு 1க்கு 3 டைம் என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. இதை விட ஒரு பியூட்டி, இப்போ அடுத்த ராஜாவும் வந்தாச்சு. ஆனால் அந்த ராஜாவை ராஜாவாகிறதுக்கு விட மாட்டேங்கிறான். வேதத்தின்படி, கடவுளின்படி இப்போ யார் ராஜா? தாவீது. ஆனால் பேலஸில் யார் இருக்கா? சவுல் இருக்கான், விட மாட்டேங்கிறான். எப்படி ஆச்சு இவனை கொல்லணும்னு என்ன பண்ணுறான்? கடைசியில் இவன் எந்த அளவுக்கு போயிட்டான் பாருங்க. பைபிள் சொல்லுது, அஞ்சனம் பார்க்கக்கூடாது, செத்த இடத்துல குறி கேட்கக்கூடாது, இப்படி சொல்லுது. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி செத்தவங்கள்ட்ட குறி கேட்க முடியும். என்னது? ஹலோ, எப்படி? பாதாளத்தின் திறவுகள் யார்கிட்ட இருந்துச்சு? பிசாசுக்கிட்ட இருந்தான். இவனுக்கு எழுப்புனா எழுப்பி வர சாமுவேல் செத்துட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பயங்கர பிரச்சனை. இவன் ஒரு வேஷம் மாறி குறி சொல்கிற பொம்பளைகிட்ட போய் கேட்குறான். எவ்வளோ பெரிய பாவம் யோசித்து பாருங்க. நான் நைட்டு துண்டு போட்டு நான் ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்த இருக்கும், யாருக்கு தெரியாம ராத்திரி போகிறான், வேஷம் மாறி போகிறான். அந்த குறி சொல்கிற ஆவிக்கிட்ட அது சொல்லி கொடுத்துருச்சு. வர்றது சவுல் ராஜா வர்றான், இவனை ஏமாத்துறதுக்கு வர்றான். என்ன விஷயம்? செத்துப்போன சாமுவேலை எழுப்பி எனக்கு வர வைக்கணும். ஆனால் அந்த பொம்பளை ஜூம்பூமா எல்லாம் போட்டு, ஆண்டவர் ஒரு ஆள் வருது, இந்த மாதிரி முடி வச்சுருக்கிறான், அவன் தான் சாமுவேல் தான். உடனே சாமுவேல் சொல்கிறான், என் தூக்கத்தை நீ ஏன் கிளச்ச, நான் இளைப்பாறுறது என்ன ஏன் கிளச்சேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிட்டு போனான்? அப்போ கூட சாமுவேல் சொல்லிட்டு போனான், ஆண்டவர் சொன்னது தான் நடக்கும், நீ செத்து போயிடுவ. அவன் பல முயற்சி என்ன பண்ணுறான், கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுறான். அதனால தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஒருத்தனை செலக்ட் பண்ணேன், இறுதியத்தை பார்க்கல, அவனை சரீர வளர்ச்சியை பார்த்தேன், நல்லவனாக இருப்பான்னு நினச்சேன், அவனை ராஜா வாக்கினேன், அவன் என்ன பண்ணிட்டான், நஷ்டப்படுத்திட்டான். அதனால தான் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, டே நம்ம 2 பேத்துக்கு ஒரு நல்ல பயிற்சி இது. முதல்ல நான் சொல்லித்தான் ஒருத்தனை நீ என்ன பண்ண, ராஜாவா மாற்றின. அவன் நமக்கு வீணடிச்சு போயிட்டான், திருப்பி அதே தப்பா பண்ண போறியா? இல்லை. அமிதாப்பா பார்த்தோன்னு என்ன சொல்லிட்டாமே, வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக இல்ல முதல்ல இவனை ஏற்கனவே புறக்கணிச்சேன்னு சொல்றாருல. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இல்ல அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும், ஓ இவன் தான் அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்றாரு இவரு, ரெடி பண்ண. ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் ஏற்கனவே நான் பார்த்து ஏமாந்துட்டப்பா ஒருத்தனை, நான் இவனை என்ன பண்ணிட்டேன். அப்போ அது எவ்வளோ ஆழமான வார்த்தை. ஒரு வீட்டில் 8 பேர் இருக்கான், அந்த 8 பேரையும் ஆண்டவர் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காரு. தன்னுடைய ராஜ்யத்துக்கு யார் உபயோகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒருவேளை ராஜ்யத்துக்கு அழைச்ச 7 பேர் தான் இங்கே இருக்கிறான், ஒருத்தர் இருக்கிறான் காட்டில். ஸ்கேனிங் எங்கே நடந்துச்சு? காட்டிலே நடந்துருச்சு. அப்போ சாமுவேலுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. 7 பேத்தையும் பேஷன் இப்போ சாமுவேல் உட்காந்துருக்கான், இப்படி இவன் ஃபஸ்ட்டு பையனை வர சொல்லு, அப்படி வரிசையாக போக ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டான், அவன் இவன் தான். அவனும் இல்லைன்னு சொன்னபோது சாமுவேல் அடுத்து என்ன கேட்குறாரு கேளுங்க. 11வது வசனம். அதுக்கு மேல இப்படி ஈசாய் 7 பேரை பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, ஆமென், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா?
நம்ம வீட்டில் நம்மளை என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு தான் நம்ம இருப்போம். நல்ல மார்க் வாங்கினா காமிப்பாங்க, என் புள்ள இவ்வளோ மார்க் வாங்கிருக்கு. வீட்டில் ஃபெயிலியர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க யாரும். நான்லாம் எங்கள் வீட்டிலே பட்ட அவமானம் இருக்குது. வர்றவங்கெல்லாம் நல்லா பேக்கரிக்கு நம்ம தான் ஓடிட்டு வரணும், அவனுக்கு டீ நம்ம தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம், வழிகாட்டுறதுக்கு பஸ்ஸில் போய் நம்ம தான் கூட்டு வரணும். போகும்போது என்ன சொல்லிட்டு போயிடுவான், என்ன பண்ணுறான் இவன், இந்த கிரேட் மைக்கேலுக்கு கடைசியாக பிறந்த குசுராம்பாங்க, எப்படி இருக்கும் துணி. நம்ம இவனுக்கு அட பாவி, உனக்கு நான் சைக்கிள் ஓட்டி உனக்கு வழி காமிச்சு நம்மளை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க? யாரோ கல்யாணத்துக்கு அவனுக்குன்னா கொஞ்சம் வர சொல்லுங்கள், கொஞ்சம் பத்திரிக்கை வைக்கணும். நம்ம எல்லாருக்கும் நம்ம போய் அவங்க நம்ம கல்யாணம் மாதிரி என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும், வீடு மாற்றணும், எல்லாம் நம்ம தான். ஆனால் கடைசியில் நமக்கு பேர் என்ன? ஆகாதவன், உபயோகமற்றவன். ஆனால் ஆண்டவர் உன் இருதயத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா. ஹி செலக்டட். அவர் உன் இருதயத்தை தான் பார்க்குறாரு. உன் இருதயத்தை நீ சுத்தப்படுத்த நீ ராஜாவாவாய். ராஜஸ்தானத்துக்கு நீ வருவாய். நீ ராஜாவாகணும். யூ வில் பி கிரேட்டஸ்ட். எல்லாராலையும் நீ ஒதுக்கப்பட்டிருந்தாலும், எல்லாரும் உன்னை புறக்கணித்தாலும், எல்லாரும் கைவிட்டாலும், உன் தாய் தகப்பன் உனக்கு எதுவும் சேர்த்து வைக்காமல் உனக்கு ஒரு உயர்வு கொடுக்காம போனாலும், தெய்வம் உன்னை கண்டால், அவர் உன் இருதயத்தை பார்த்தால், இந்த உலகத்தில் அவர் கொண்டு போய் வைக்கிற இடம் உன்னதமான இடம். ஆமென். எங்க அவன் ஒருத்தர் இருக்கிறான், காட்டில் இருக்கிறான். யோசித்து பாருங்க, அவனே சமைச்சுக்கணும், காட்டில் ஆடுகளை பார்த்துட்டு இருக்கணும். இவனு 7 பேர் மிலிட்ரி மேன்ஸ். என்ன தெரியுமா? தாவீதுடைய அண்ணனுக்கு என்ன பேர்? என்னது? மிலிட்ரி மேன்ஸ். அப்போ என்னைக்காச்சு ஒரு வேலைக்காரன் அனுப்பி ஆளை கூட்டு வந்து அவனை வர சொல்லி சோறு கொடுத்தா தான் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனை காட்டிலிருந்து வேகமாய் வாசிங்க. அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும். பாருங்க, சிவந்த மேனின்னு என்ன? வெள்ளைக்கார இல்ல, நீக்குற மாதிரி வச்சுங்க, செவ்விந்தியர்கள் கேள்விப்பட்டீங்களா? சிகந்த மேனின்னு என்னது? ரெட்டிஷ்னா நம்மளோட இன்னும் கொஞ்சம் என்னது, ஒரு டார்க் இதுவும் கலந்த ஒரு ரெட்டிஷ். சிவந்த மேனியும் கண்கள் மட்டும் தான் அழகு, அதுதான் அது மட்டும் குறிப்பிட்டிருக்கு. அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஆள் கட்ட. முதல்ல செலக்ட் பண்ணுற ராஜா என்னது? ஹைட்டு. இவர் என்னது? கட்ட, சிவந்த மேனி. ராஜான்னு சொல்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. அடுத்து இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை, அதுதான் விஷயம். தனியா கூட்டு போய் ஊத்திருக்கலாம்ல? இல்ல, அவன் சகோதரருக்கு முன்பாக, இல்ல அவன் சகோதரருக்கு நடுவே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். இதுதான் 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அதுல கீழே சொல்லுவார், அவர் என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். உன் பாத்திரம் ஒரு நாள் நிரம்பி வழியும். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். உனக்காக ஒரு பந்தி காத்து கொண்டிருக்குது. ஆமென். யாரும் சாப்பிடாம நீ போய் சாப்பிட்டாதான் மற்றவங்க சாப்பிட்றங்கிற ஒரு நாளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். உன்னை எல்லாரும் தேடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய ஸ்தானத்துக்காக, உன்னுடைய பிரசன்ஸுக்காக. ஆமென். எத்தனையோ வீட்டில் நாங்கள் 3 மணிக்கு நாங்கள் போகிற வரைக்கும் சாப்பிடாம இருந்து எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. இல்லை பாஸ்ட் வரட்டும். ஏன் அந்த ஸ்தானத்தை கொடுக்குறாங்க? அது தெய்வம் நமக்கு கொடுத்த ஸ்தானம். ஹல்லேலூயா. உங்களை அது போல் ஒரு ஆளாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். தெர் இஸ் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தான் முக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு முக்கியம். நீங்கள் தான் அந்த ஸ்தானத்துக்கு முக்கியம். நீங்கள் தான் இந்த ஸ்தாபனத்துக்கு முக்கியம். நீ தான் அந்த குடும்பத்துக்கு முக்கியம். நீ வர வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. 100 பேர் வந்தாலும் முக்கியம் இல்லை, அவங்க ஒருத்தர் வந்தால் தான் சபை நிறையும்.
தாவீது வருவதற்காக அங்கே பந்தி ஆயத்தமாக இருக்குது. அப்பா காத்துட்டு இருக்கான், அண்ணனுங்க 7 பேர் காத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா நம்ம 7 பேர்த்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க. ஒரு சாமுவேல் மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? புறக்கணித்தது கர்த்தர். ஆமேன். தாவீதை கொண்டு வந்து அவன் தலைமையில் அபிஷேகம் கொடுத்து அவனை ராஜாவாய் மாற்றினார். வாய் அவனுடைய இருதயத்தை நான் பார்த்தேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர்களை பார்க்குற காரியம், நீ சுத்த இருதயம் உள்ளவனாய் நீ மாறு. இருதயத்தில் சுத்தங்கிறது எந்த மாசும் எந்த கபடும் நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நேற்று சதீஷ்பதி சொல்லும்போது என்கிட்ட சொன்னார் ஒரு வார்த்தை, புறாவை போல பரிசுத்த அவனை நம்ம மேலே இறங்குறாரு. அப்போ நான் சொன்னேன், டே இல்லை, அது இப்படி கூட சொல்லலாம், அது பரிசுத்தம் உள்ளது, கபடற்றது இல்லையா, சுத்தமாக இருக்கும். சதீஷ் சொல்கிறார், இது அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் இந்த பக்கம் வலது பக்கம் ரெக்கையில் 9 இறகுகள் இருக்குமா, இடது பக்கம் ரெக்கையில் 9 விறகுகள் இருக்குமா. இது ஆவிக்குரிய கனி, இது ஆவிக்குரிய வரங்கள். த ஹோலி ஸ்பிரிட் உண்மையில் இறங்கி வரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். அவன் மேலே இறங்கினார். கர்த்தருடைய ஆவி அங்கே இறங்கும் பொழுது தாவீது வேறொரு ஆளாக மாறிட்டான். 23 வருஷம் கழித்து அவன் பேலஸுக்கு போகிறான். அவன் முதிர் வயது ஆகும்போது அவன் சொல்கிறான், தாவீதுக்கு சத்துருக்களே இல்லை. தாவீதுக்கு. அப்போ நான் சொல்கிற காரியம், இப்போவும் ஆண்டவர் ஒன்று நிரப்பப்படாமல் நிறைய பதவி இருக்குது பரலோக ராஜ்யத்தில். என்னது, இங்கே ஒரு பியூன் வேலைக்கு 100 பேர் எழுதணும், 1,00,000 பேர் எழுதுறான். 100 பேர் தான் தேவை. போலீஸுக்கு 1000 தான் தேவை, 2,00,000 பேர் எழுதுறான். டிமாண்ட் இருக்குது. ஈஸி இல்லையா? டிஎன்பிசிக்கு நேற்று போன வாரம் டெல்லி போயிருக்காப்புல, எத்தனை பேர் 7,00,000 பேர் எழுதியிருப்பான் இல்லையா? பதவி பார்த்தா ஒரு 1800 தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியல, அடே தேவ ராஜ்யத்துக்கு 1,00,000 பேருக்கு எனக்கு இடம் இருக்குது, ஆள் இல்லை. He is searching. அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். 1,00,000 2,00,000 பதவிகள் இருக்குது. பாஸ்ட் வேலை காலியாக இருக்குது. ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு, உண்மையாக ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ஆள் காலி இருக்குது. சபையை கட்டுறதுக்கு பணிகிறதுக்கு ஆட்கள் தேவை. பணம் கொடுத்து உதவுறதுக்கு ஆட்கள் தேவை. இன்னும் பெரிய மேனேஜிங் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு, உன்னை ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் டெய்லி எப்படா இன்டர்வியூ நீ பாஸ் ஆக மாட்டேங்கிற. என்னது? சுயம், மாமிசம், நான் தான், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு மதிக்கலை, தூக்கி வீசு. நீ எளிமையுள்ளவனாய் மாறு, தாழ்மையுள்ளவனாய் மாறு. தாவீது எல்லாம் சொல்கிற வேலையெல்லாம் அவன் செஞ்சிட்டு இருந்தான் காட்டில். ஒரு நாள் அவனுக்கு ஸ்தானம் வந்துச்சு. ஆமேன். நீ உன்னை சமர்ப்பணம் பண்ணும்போது, உன்னை நீ ஒப்பு கொடுக்கும்போது, உன் இருதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டே நீ இருக்கும்போது உன்னை ராஜாவாய் மாற்றுவார். தேவ சமுதிரம் அப்படி எந்திரிச்சு ஒரு விஷயம், தாவீதுக்கு உண்டான அபிஷேகம் உங்களுக்கு இறங்கி வரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் தாவீதுக்கு மாத்திரமல்ல, நம்ம அனைவருக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயம் சுத்தமாக இருக்குதா? உன் இருதயம் கள்ளம் கபடற்றதா இருக்குதா? உன் இருதயம் யதார்த்தமானதா இருக்குதா? க்ளோரி. உன்னை பற்றி சிந்தனையை விடு சகோதரனே, சகோதரிய. என்னை மதிக்கல, என்னை விசாரிக்கல, என் தாய் தகப்பனுக்கு எனக்கு அனுசரணையா இல்லை, அதெல்லாம் விடு, அதெல்லாம் விடு. உன்னையவே நீ நினைச்சிட்டு இருக்காத. என் கணவர் என்ன சிநேகிக்கிறது இல்லை, என் மனைவி என்ன சிநேகிக்கிறது இல்லை, விடு விடு. தேவ ராஜ்யத்துக்கு நீ ஒன்று ஒப்புக்கொடு. அவருக்கு நீ வேணும். He needs some qualification. இருதயம் நல்ல இருதயமா இருக்கணும். அது அநேகருக்கு கொடுக்கிற இருதயமா இருக்கணும். அநேகருக்கு உதவி செய்யற இருதயமா இருக்கணும். அநேகரை வார்த்தையினால தேற்றுகிற இருதயமா இருக்கணும். எஸ், நீ விசாரிக்கிறவனா இருக்கணும்.
தாவீது ரொம்ப நல்லவன். ஆண்டவருக்காக உயிர் கொடுக்கிற ஒரு இறுதி அவனுக்கு இருந்துச்சு. அது இருக்குதா? 24 மணி நேரமும் உனக்கு ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு இறுதி இருக்குதா? அவர் உன்னை தேடுகிறார், உன்னை தேடுகிறார், தேடுகிறார். அவர் அப்படிதான் எலியாவை செலக்ட் பண்ணார், எலிஷாவை செலக்ட் பண்ணார், தானியேலை செலக்ட் பண்ணார். எந்த சமர்ப்பணத்துக்கும் நான் ரெடியாக மாட்டேன், எந்த பாரம்பரியத்துக்கும் என் தெய்வத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உலக பிரகாரமான ஜனங்களோட நான் கலந்திருக்க மாட்டேன். நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. இந்த பாரம்பரியம் எனக்கு ஆகாது. என் பிள்ளைக்கு நான் ஆரத்தி எடுக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன். உலகம் சொல்றது போல அல்ல. என் பிள்ளை தனிச்சிருக்கணும். எங்களை எத்தனையோ பேர் வற்புறுத்தினாங்க. எதுக்கு உன் பிள்ளை நகையை கழட்டின? நான் உனக்கு வளையல் வாங்கி தரேன், நான் உனக்கு கம்மல் வாங்கி தரேன். நான் சொன்னேன், இல்லை இல்லை, நீ கொடுக்குற வளையல் வச்சு என் பிள்ளையோட எதிர்காலத்தை நான் கேள்விக்குறியாக்க விரும்பல. நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன் என் பிள்ளைய, தெய்வத்துக்குன்னு நேர்த்து விட்டுருக்கிறேன் என் பிள்ளைய. அவளுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். நீ கொடுக்குற கேவலமான இந்த 1 கிராம் 2 கிராம் தங்கத்துக்காக என் பிள்ளைய பலி கொடுக்க நான் விரும்பல. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். You have to different. நீ ஒரு சூப்பர் நேச்சுரல். தெய்வம் உன்னை பார்க்கும்போது உன்னை ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு, அம்பாசிடரை பார்க்கிறாரு. தேவ ராஜ்யத்துக்காக நீ நியமிக்கப்பட்டவன். உனக்கு உன்னதமான ஸ்தானம் காத்துட்டு இருக்குது. இந்த தாழ்வு இடத்துல இருக்கிற இந்த உலகம் இருக்கிற இந்த மாயையில விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. You have to different. நீ வித்தியாசமானவனா இருக்கணும். அவங்க பண்றதுக்கு நம்ம பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே போல இருக்க முடியாது, இருக்க முடியாது. Oh Jesus, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில் தான் மகிழ்ந்து களி கூறுவேன். அப்பாவும் சந்நிதியில் தான் மகிழ்ந்து களி கூறுவேன். உம்
காண்பேன். நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அழைத்தீரே Yes. உம் சேவைக்கு. கரங்களை உயர்த்தி என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அழைத்தீரே உம் சேவைக்கு. நீங்க சொல்லுங்க, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. ஒப்பு கொடுப்போமா? என்னை அழைச்சதுக்காக நன்றி. என் குடும்பத்தில் எல்லாரையும் புறக்கணிச்சிட்டு நீ என்ன செலக்ட் பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகுதி இல்லாத, பேச்சிலையோ செயல்லையோ வல்லமை இல்லாத எங்களை படிப்புல, நாலேஜில் எதுலையுமே நாங்க சமம் இல்லப்பா. எளிமையான எங்களை நீ எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்பா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.